ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். போட்டிங் போயிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். इधर होटल था काले सब टेस्ट होटल இப்போ இத ஹோட்டல்ல போலாமா? எனக்கு போடுங்க நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் தாலி 150 rupees ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. ரிசர்வ் சாப்பிட விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது வெஜ் தாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து ராமேஸ்வரம் ட்ரிப் வந்து பார்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நைட்டு டின்னர் வந்து என்ன சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நைட்டு டின்னர் வந்து நார்த் இந்தியன் ஹோட்டல், டாபா சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனார். ஏன்னா நைட்டு வந்து சவுத் இந்தியன் ஹோட்டல் வந்து நைட்டு சாப்பாடு கிடைக்காது. அதனால் வந்து நார்த் இந்தியன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நேபாளில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு இருக்கும். ரொட்டி வந்து நேபாள் ரொட்டி மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஃபஸ்ட்டு ரிஷப் டேடிக்கு வந்து 2 ரொட்டி கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் 2 ரொட்டி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொட்டி அவ்வளோக்கா பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு சாப்பிட்டேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடை விட ரொட்டி தான் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கு வந்து ரொட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொட்டி தந்தூரி ரொட்டி இல்லைங்கிறாரு, சாதா ரொட்டி தானா. இது ரேட் வந்து 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட். போய் நார்த் இந்தியன் ஹோட்டல் கூப்பிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு நார்த் இந்தியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு சவுத் இந்தியன் தான் பிடிக்கும். இது வந்து டாபா ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரிஷப் டேடி சாப்பிட்டுட்ருக்காரு. டோட்டல் 8 ரொட்டி கொடுத்தாங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்றும் ஷாப்பிங் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் பண்ணணும். ஷாப்பிங் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு தம்பிக்கு மொட்டை அடிக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் இதுதான், லாட்ஜ் ஸ்ரீ குமரன் டீலக்ஸ் லாட்ஜ் ஏசி. ஃப்ரெண்ட்ஸ், கோயில் என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். நாளைக்கு காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிறோம். இப்போதைக்கு கோயில் என்ட்ரன்ஸ் பாருங்கள். எங்கள் லாட்ஜ் வந்து இந்த பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா திங்ஸ் இருக்குது. நாளைக்கு தான் ஷாப்பிங் பண்ணோம், பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்குற லாட்ஜ். நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து மொட்டை அடிக்கணும் தம்பிக்கு. அதுக்காக வந்து சீக்கிரமாக தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வெளியில் என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து என்னமோ
ஜுவல்லரி கடை இருக்குது பாருங்கள். ஸோ எங்கள் லாட்ஜோட ஹோம் டூர் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டே அன்னைக்கு ராமேஸ்வரம் ரீச் ஆனோம், அதுக்கப்புறம் போட்டிங் போனோம், அதுக்கப்புறம் திரும்ப ரூம் வந்தோம். டோட்டல் வந்து 2 நாள் தங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம். ஸோ 2வது நாள் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறோம், வாங்க போகலாம். தம்பிக்கு 2வது மொட்டை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மொட்டை திருச்செந்தூர் அடித்தோம், இப்போ 2nd மொட்டை ராமேஸ்வரம். காலையில் 6 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். 2nd மொட்டை, அதனால தான் ஹேர் கட் பண்ணாமல் வச்சுருந்தோம். தம்பிக்கு முடி நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சைடு கோபுரம் பாருங்கள். ரிஷப் டேடி மொட்டை அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி ரிஷப் மட்டும்தான் மொட்டை அடிக்க போகிறான். காலையில் நிறையா பேர் வந்திருக்காங்க. கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். ஸோ ரிஷப் எழுப்பி விட்டு 3 பேரும் கிளம்பி கடற்கரைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு மொட்டை அடிக்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கடற்கரை வந்துட்டோம். முடி வெட்டுற இடம் இந்த பக்கம்னு சொல்கிறாரு. ஸோ தம்பிக்கு முடி வெட்டிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் கடலில் குளிக்கணும். மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கினார். ஏன்னா கடலில் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டப்பாலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தீர்த்தம் போட்டு கொண்டு போகிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டப்பாலாம் விற்கிறாங்க இப்போல்லாம் பாருங்கள். தம்பிக்கு 2வது மொட்டை அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு மொட்டை அடிப்போமா அடிக்க மாட்டோமான்னு தெரில. ஃபஸ்ட்டு மொட்டை 2nd மொட்டை 2 மொட்டையும் வந்து கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் அடித்தோம். இதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை அடிப்பாங்க. அங்கே பாருங்கள், உள்ளே போகிற வழி இருக்குல்ல, அங்கே தான் மொட்டை அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழித்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாக்கர், நீங்கள் மொபைல்லாம் கொண்டு போனீங்கன்னா, ஏதாவது காசுலாம் கொண்டு போனீங்கன்னா லாக்கர்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் கடற்கரைக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்புக்கு மொட்டை அடிச்சாச்சு. இந்த பக்கம் காமிங்க, ஃபேஸ் இந்த பக்கம் காமிங்க. மொட்டை அடிச்சாச்சு. மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடியும் செம்மையாக கடற்கரையில் குளித்தாங்க. ரிஷப் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கடற்கரையில் குளிக்கிறது. ஒரே அடம், என்னை விடுங்க நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா செம்மையாக குளித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஃபங்க்ஷனாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் நாங்கள் செய்யலை. ஃபஸ்ட்டு மொட்டையும் நார்மலாக தான் மொட்டை அடித்தோம், 2nd மொட்டையும் நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தோம். அப்பா அம்மா எல்லோரும் நேபாளில் தான் இருக்காங்க. ஸோ யாருமே இல்லை இங்கே சொல்லிவிட்டு நாங்கள் நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மொட்டை வந்து ராமேஸ்வரத்தில் தான் அடித்தோம். அப்போ வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் வீடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்க்கு வந்து அவங்க அப்பா வந்து சந்தனம் தடவிட்டு இருக்காங்க மண்டையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.